வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லாலிபாப் தான் செய்ய போகிறோம். சிக்கன் லாலிபாப் இல்லை, வெஜ் லாலிபாப். சிக்கன் லாலிபாப் ஆல்ரெடி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் நீங்கள் அது பார்க்கலன்னா அந்த வீடியோட கடைசியாக தரேன் பாருங்கள். வாங்க இப்போ இந்த வெஜ் லாலிபாப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த லாலிபாப் செய்கிறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மேலே நல்லா பூ கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரியும் காம்பு நல்லா கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணி எடுத்தால் நமக்கு அந்த ஷேப் நல்லா கிடைக்கும். அந்த சிக்கன் லாலிபாப் எப்படி இருக்குமோ அது மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக அந்த ஷேப் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நான் சுடு தண்ணி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாமே சுடு தண்ணியில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்குங்க. இது சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் இதை குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி தண்ணி நல்லா கொதித்து வரணும். இது மாதிரி கொதிக்க விட்டு ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணால் போதும். இது ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆகிடும். இப்போ இதை நம்ம தண்ணிலாம் வடிகட்டிட்டு நம்ம வெளியே எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்குங்க. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதில் 1/4 கப் அளவு தண்ணி எடுத்துருக்கேன். அந்த தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சிக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அந்த மிளகாத்தூள்லாம் கட்டி கட்டியாக இருந்ததுன்னா அது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் சேர்த்துடலாம். ஒரு காலிஃப்ளவராக சேர்த்துக்குங்க. இதை சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. அந்த பூ உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காரம் எல்லாமே உள்ளே போகிற மாதிரி கலந்துக்குங்க. நம்ம தண்ணியை கரைச்சிருக்கிறதுனால நல்லா அந்த மசாலா எல்லாமே இந்த பூ உள்ளே வரைக்கும் போகும். ஸோ அதனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லா பூவுமே சேர்த்து இது நல்லா கலந்து விட்டு இதே பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே தனியாக வச்சிடலாம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த மசாலா எல்லாமே இந்த பூவில் இறங்கியிருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது இப்போ நல்லா கலந்தாச்சு. இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதோட நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் எந்த அளவுக்கு பூ எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கங்க. நல்லா இதை சேர்த்து கலந்து விடும்பொழுது அந்த பூவில் இந்த மாவு எல்லாமே நல்லா ஒட்டி இருக்க மாதிரி இருந்தால் போதும். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்து இது மாதிரி கலந்து எடுத்துக்கங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். எண்ணெயும் காஞ்சிருக்கு. இதில் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சு மேலே எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக செவந்து வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். உள்ளே நல்லா அந்த காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்கும், மேலே கிறிஸ்பியாக இருக்கும். இதை பொரித்து நம்ம அப்படியேவும் சாப்பிட்லாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி நீங்கள் பொரித்து தனியாக எடுத்து வச்சுங்க. எல்லாமே ஒரு ஃப்ரை பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஹீட் ஆன உடனே இதோட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி துண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 3-4 பூண்டு பல் அதே மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இதை சேர்த்து நல்லா அந்த பூண்டையும் இஞ்சியும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக நல்லா வாசனையாக இருக்கும் இது மாதிரி நம்ம பண்ணும்பொழுது. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். இதோடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்குங்க. காரத்துக்கேற்ப ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்குங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இதை சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்துட்டு இது கூடவே ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு ஒரு 1 நிமிஷம் இதை குக் பண்ணுங்கள். நல்லா இது குக் ஆனதும் இதோட நம்ம பொரிச்சு வச்சுருக்க இந்த லாலிபாப் எல்லாமே சேர்த்துடலாம்.
இதெல்லாமே சேர்த்து நல்லா அந்த சாஸோட மிக்ஸ் பண்ணுற மாதிரி கலந்து விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இதோட ஃபைனலாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் கூட அதை சேர்த்துக்கலாம். அது இல்லாத பட்சத்தில் இது மாதிரி கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். Thank you for watching.